பாளையங்கோட்டை கிங்ஸ் அரிமா சங்கத்தின் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இதில் பாளையங்கோட்டை கிங்ஸ் அரிமா சங்கத்தின் தலைவர் கிரேம் பிக்ஸ்டன் மற்றும் செயலாளர் வேல்முத்து, பொருளாளர் ஜெபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுதந்திரலட்சுமி, ஜோன் சேர்மன் பொன்ராஜ், ரீஜனல் சேர்மன் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அதிக மதிப்பெண் எடுத்த அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் அனைத்து சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். லயன்ஸ் கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை கிங்ஸுடைய தலைவர் லயன் கே ஜே கிரைன் பிக்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செக்ரட்டரி லயன்ஸ் பி வெயில்முத்து அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். ட்ரெஷரர் லயன் என் ஜெபன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். லயன் பி பொன்ராஜ் சோன் சேர்பர்சன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். லயன் MJF பி பெய்லி ஆல்ரின் ரீஜனல் சேர்பர்சன் 2024-25 டவர் ரீஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எங்களுடைய அன்புக்குரிய சகோதரி, இனிமையான சகோதரி PDGA லயன் MJF PDGA எஸ் சுதந்திரலட்சுமி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். பாபு அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். புதிய உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை இந்த கிளப்புக்கு சேர்ப்பதற்காக வந்திருக்கின்ற சகோதரி சுதந்திரலட்சுமி அவர்களை மேடைக்கு வரும்படி உங்கள் பலத்த கரங்களோடு மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். To order by Lion Grain Pixton. Black salutation by Lion Bashit. நமது நாட்டு கொடியை வணங்கி அதற்கு உண்மையாக நடந்து கொள்வோம் என்று உறுதிமொழி கூறுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புகளை ஏற்று இந்நாட்டின் சிறந்த குடிமகனாக திகழ்வதன் மூலம் நமது நாட்டு கொடியின் நன்மதிப்பையும் சிறப்பையும் வளர்த்திடுவோம். பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை காத்து மென்மேலும் உழைக்க நமக்கு ஊக்கமளிக்கிறது. நமது நாட்டு கொடிக்கு நம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கொடி காட்டும் வழியே நம்முடைய வழி. அதன் ஒளியும் புகழும் வளர்ந்து ஓங்க நாம் அனைவரும் நன்முயற்சி மேற்கொள்வோம். உலக நாடுகளின் மத்தியில் நமது தாயின் மணிக்கொடி செம்மாந்து பட்டொளி வீசி பறந்திட செய்வோம். நன்றி. லயன்ஸ் வழிபாடு. நான் லயன்ஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டு விருந்து உண்ணுகின்ற போது எனது லயன்ஸ் நண்பர்களை கலந்து சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது எண்ணியும், இனிமையாக காலங்களிலும் பாடவும் வேடிக்கைகளில் பங்கு பெறவும் சிறந்த சிந்தனைகளை வழங்குகின்ற பெரியோர்களை உரைகளை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தது குறித்தும் இறைவனின் எண்ணற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்வதே சிறந்த பணி என்று உணர்கிறேன். அன்றாட பணிகளை நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும்போது விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்பனவற்றை நினைவில் நிறுத்தி நாம் அனைவரும் இறைவனை வழிபடுவோம். 1 minute silence prayer for world peace. உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் அமைதியாக பிரார்த்தனை செய்வோம். அடுத்தபடியாக லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் ஆப்ஜெக்ட் நாட்டு மக்களிடையே நல்லுறவை உருவாக்கி வளர்த்தல், நல்லரசு, நற்குடிமை ஆகியவற்றின் அடிப்படை கூறுகளை பெருக்குதல், பொதுமக்களின் குடிமை, கலாச்சாரம், சமூகம், ஒழுக்கம் ஆகிய நலன்கள் வளர்ந்தோங்கிட அதிக ஈடுபாட்டுடன் உழைத்தல், நட்பு, நல்லுறவு, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றின் அடிப்படையில் சங்கங்களை இணைத்தல், மக்கள் நலம் குறித்த அனைத்து பிரச்சனைகளிலும் வெளிப்படையான ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றம் செய்திட உறுப்பினர்களுக்கு வாய்ப்பளித்தல். ஆனால் ஒருதலைபட்சமான அரசியலும் பிளவுபடுத்தும் மதமும் சங்க உறுப்பினர்களால் விவாதிக்கப்பட மாட்டாது. சொந்த வருவாயினை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தொண்டுள்ளத்தோடு சேவை செய்கின்றவர்களை ஊக்குவித்தல், வணிகம், தொழில், வேலை, பொது மற்றும் தனியார் முயற்சி ஆகியவற்றில் திறமையையும் உயர் நெறிமுறை தரத்தையும் ஊக்குவித்து வளர்த்திட ஆவண செய்தார். ராமநாதன், சார்ட்டர் பிரசிடென்ட், பாளையங்கோட்டை கிங்ஸ். தரமான பணியின் அடிப்படையில்
பெருமை பெறுவதை நோக்கமாக கொண்டு சுறுசுறுப்பான ஈடுபாட்டின் வழி என் தொழிலின் தகுதி மீது நான் வைத்துக்கொள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துதல், தொழிலில் வெற்றி அடைய முயலுதல், ஊதிய ஊதியம் அல்லது ஆதாயத்தினை உரிமையுடன் வேண்டி பெறுதல், ஆனால் தன்மானத்தை விற்றோ நியாயமற்ற பலனை பெற்றோ கேள்விக்கிடமான செயல்களை புரிந்தோ எவ்வகையான லாபத்தினையோ வெற்றியோ ஏற்றிக்கொள்ளாதிருத்தல், என் தொழிலை பெருக்கிக் கொள்வதற்காக மற்றவரின் தொழிலை பால்படுத்திடாத தேவையில்லை என்பதை நினைவில் கொள்ளுதல், என் வாடிக்கையாளரிடம் நாணயமானவும் என் மனசாட்சிக்கும் உண்மையாகவும் நடந்து கொள்ளுதல், பிறர் சம்பந்தப்பட்ட வகையில் நான் எடுத்துள்ள நிலை அல்லது செயல்பாடு சரியானதா, அறநெறி கோட்பாட்டுக்குள்ளதானதா என்ற ஐயம் எழுதும் போதெல்லாம் எனக்கு எதிரே முடிவெடுத்து பிறர் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ளுதல், எதையும் பெறுவதற்கான வழியாக நட்பினை கொள்ளாமல் நட்பென்றுகளை குறிக்கோளாக கொள்ளுதல், உண்மையான நட்பே பிரதிபலன் எதிர்பார்த்து வாழ்வதில்லை என்பதோடு அது எதையும் கேட்டு பெறுவதில்லை. இருப்பினும் தோழமை உணர்வோடு செய்யப்படும் உதவினை ஏற்றுக்கொள்வதே சிறந்த பண்பாகும் என்று கருத்தினை கொண்டிருத்தல், நல்லதொரு பிரஜை என்ற முறையில் என் நாடு, என் மாநிலம், என் சமூகம் ஆகியவற்றுக்கும் எனக்குள்ள கடமையினை எப்பொழுதுமே நினைவாற்றிக் கொள்ளுதல், சொல் செயல் ஆகியவற்றின் வழி அவற்றிற்கு என் உறுதியான விசுவாசத்தை காட்டுதல், அவற்றிற்காக என் நேரம், உழைப்பு, பொருள் ஆகியவற்றை தாராளமாக வழங்குதல், துயரற்றவர்களுக்கு கருணை, நலிவற்றவர்களுக்கு உதவி, வறியவர்களுக்கு பொருள் ஆகியவற்றை வாரி வழங்கி பிறருக்கு துணை புரிதல், விமர்சிக்கும் பொழுது கவனமாகவும் புகழும் போது தாராளமாகவும் இருந்தல், இரண்டுமே ஆக்கத்திற்காக அன்றி அழிப்பதற்கில்லை. நன்றி. மங்களகரமான குத்து விளக்கு ஏற்றும் நிகழ்வு. குத்து விளக்கை சுதந்திரலட்சுமி அவர்களோடு இணைந்து அனைவரும் குத்துவிளக்கை ஏற்றி இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்க அன்போடு அழைக்கின்றோம். பிரசிடென்ட் கிரைன் பிக்ஸ்டன், வெயில்புத்து லயன் ட்ரெஷரர் ஜபன் அனைவரும், தலைவர் பாளையங்கோட்டை கிங்ஸினுடைய தலைவர் கிரைன் பிக்ஸ்டன் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த நியூ மெம்பர் இண்டக்ஷன் அண்ட் ஓரியன்டேஷன் செரிமனியை நமக்காக தலைமை தாங்கி நடத்த வந்திருக்கும் சுந்தரலட்சுமி மேடம் அவர்கள், லயன் எம்ஜேஎஃப் பிடிஜி மிஸ்டர் எம்ஜேஎஃப்பி பெய்லி அல்ட்ரின் அவர்களே, லயன்ஸ் உறுப்பினர்களாக வந்திருக்கும் நம்ம நண்பர்கள் அனைவருக்கும், அதை தாண்டி நமது மெம்பர் அன்றி வேறு கிளப் மெம்பராக இருக்கும் எல்லாருக்குமே, அதுபோக பரிசுகளை வாங்க வந்திருக்கும் நல்லா படிக்கிற பிள்ளைங்க, அவங்க பெற்றோர்கள் எல்லாரையும் இந்த மீட்டிங்கு வந்திருந்த எல்லாருக்கும் எங்களை வாழ்த்தி இந்த மீட்டிங் நல்லா நடக்கும்போது ப்ரே பண்ணுறேன். தேங்க்யூ. உயிர்களை பரிந்துரை செய்த எங்கள் அன்புக்குரிய நூலகத்துறை சார்ந்த மீனாட்சிபுரம் கிளை நூலகர் ஐரன் அவர்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்ஸ்டாலிங் ஆஃபீஸர் சுதந்திரலட்சுமி அவர்களை பற்றிய ஒரு சிறப்பு குறிப்புரை வழங்குவதற்காக லயன் முத்துராமன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரோடு சுதந்திரலட்சுமி அவர்களோடு நெருங்கி பழகிய ஒரு அன்பான சகோதரர். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அரிமா நண்பர்களுக்கும், மேடையில் அமைந்திருக்கும் தலைவர்களுக்கும் முதற்கண் என் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கிட்ட பணியான முன்னாள் ஆளுநரை அறிமுகம், இவங்களை பற்றி சொல்லணும்னா சுதந்திர தினத்தன்னைக்கு பிறந்திருக்காங்க. சுதந்திரலட்சுமின்னு பேர் அவங்க, அதனால சுதந்திரலட்சுமின்னு பேர் விட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ஒரு உடன்பிறக்கால அவ்வளோதான் சகோதரி. அந்த அளவுக்கு நாங்கள் லயன்ஸ் கிளப்பை தாண்டி அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் உண்டு. நல்ல இது ஒரு ஆக்டிவான இவங்க. என்சிசியில் இருந்திருக்காங்க, ஒரு இதில் மேனேஜராக இருந்திருக்காங்க, ஸ்கவுட்டில் இருந்திருக்காங்க, இப்போ கூட ஒரு காலேஜில் ஆர்கனைசராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய சோசியல் சர்வீஸ், அவங்கள பார்த்தா நாங்களே இந்த மாதிரிலாம் சோசியல் சர்வீஸ்லாம் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு இம்ப்ரெஷனாக இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குறுகிய காலத்தில்
முதல் மாவட்ட பெண் ஆளுநர் ஒன்று, ரெண்டாவது நூற்றாண்டில் அவங்க ஆளுநராக இருந்தாங்க. அவங்க அவங்களோட வளர்ச்சிங்கிறது இவங்கள பார்த்து நிறைய பேருக்கு நம்மளும் இப்படி கவர்னர் ஆயிரணும்னு ஒரு ஆசையில் வந்தாங்க நிறைய பேர். ஏன்னா அந்த அளவுக்கு தலைவராக இருந்தாங்க, வட்டார தலைவர், அப்புறம் மண்டல தலைவர், அடுத்தால பார்த்தா கவர்னர் ஆகிட்டாங்க. அவங்க கூட பயணம் பண்ணையில் நானும் நிறைய படிச்சிருக்கேன். அதனால் கவர்னர்லாம் ஆக மாட்டோம், பயப்படாதீங்க. இந்த விழாவை சிறப்பித்து தருவதற்கு வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி, வணக்கம். மிக்க நன்றி முத்துராமன் அவர்களே. இணைக்கும் நிகழ்வு லயன்ஸ் பிடிஜே சுதந்திரலட்சுமி அவர்கள் அந்த புதிய உறுப்பினர்களை இணைக்கின்றார்கள். ராமநாதன் அவர்கள் அந்த புதிய உறுப்பினர்களை அறிமுகம் செய்து உரை ஆற்றுகிறார்கள். பிரவீன் பிகே பிராண்டிங், இவரை நம்ம கிளப்புக்கு ஸ்பான்சர் பண்ணது மிஸ்டர் வேல்முத்து. மிஸ்டர் ஃபெர்மின் நிப்பான் பெயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், மைக்கேல் என்ஜிஓ ட்ரேடர்ஸ் அந்த கம்பெனியில் வச்சிருக்காப்புல. இவரை ஸ்பான்சர் பண்ண மிஸ்டர் ஜபன், இவரை ஸ்பான்சர் பண்ணது மிஸ்டர் ராமநாதன். மிஸ்டர் மகேஸ்வரன் ஸ்கைவாக் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர், இவரை ஸ்பான்சர் பண்ண மிஸ்டர் பிரசிடென்ட் கிரெயின் பிக்ஸ்டன். யாசர் டச் கலர் ஆப்செட் பிரிண்டிங் வச்சிருக்காப்புல, இவரை ஸ்பான்சர் பண்ண மிஸ்டர் நாதன். மிஸ்டர் ராஜா எம்ஜி ஆடியோங்கிற ஒரு ஹோம் சினிமாஸ் இதை வச்சிருக்காப்புல, இவரை ஸ்பான்சர் பண்ணது மிஸ்டர் நாதன். மிஸ்டர் ராஜேஷ் இவங்களை ஸ்பான்சர் பண்ணது மிஸ்டர் ஜபன். மிஸ்டர் ராமூர்த்தி ஃப்ரம் மந்த்ரா ஸ்டுடியோஸ், இவரை ஸ்பான்சர் பண்ண மிஸ்டர் வேல்முத்து. மிஸ்டர் பகவதி ஜெயம் சிசிடிவி, இவரை ஸ்பான்சர் பண்ண மிஸ்டர் நாதன். மிஸ்டர் ஜேசு, இவரை ஸ்பான்சர் பண்ண மிஸ்டர் பாசித். மிஸ்டர் சுப்பிரமணியன், இவரை ஸ்பான்சர் பண்ண மிஸ்டர் கிரைன் பிக்ஸ்டன். மிஸ்டர் வேலண்டைன், இவரை ஸ்பான்சர் பண்ண மிஸ்டர் கிரைன் பிக்ஸ்டன். இன்றைக்கி ஒரு 13 மெம்பர்கள் நம்ம பாளையங்கோட்டை அரிமா சங்கத்தில் இணைஞ்சி நம்ம கிளப்புக்கு ஒரு பெருமையாக சேர்த்துருக்காங்க. நன்றி. இந்த உறுப்பினர்களை பதவியில் அமர்த்ததுக்கு பிடிஜி சுதந்திரலட்சுமி மேடம் அவங்கள பதவியில் வைப்பாங்க. கிங்ஸ் லயன்ஸ் சங்கத்தின் ஆற்றல் மிகு தலைவர் லயன் சங்கத்தின் செயலாளர் வேல்முத்து அவர்களே, சங்க பொருளாளர் ஜபன் அவர்களே, இச்சங்கத்தின் மண்டல தலைவர் லயன் பெய்லி ஆல்ட்ரின் அவர்களே, ஜிஇடி கோஆர்டினேட்டர் லயன் மோகன்லால் பாபு அவர்களே, சங்கத்தின் பட்டய தலைவர் லயன் ராமநாதன் அவர்களே மற்றும் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இச்சங்கத்தின் உறுப்பினர்களே, பரிசு பெற வந்திருப்பவர்களே மற்றும் புதிய உறுப்பினராக இணைய வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாளையங்கோட்டை கிங்ஸ் லயன்ஸ் சங்கம் மிக அருமையாக செயல்பட்டு இந்த ஆண்டு புதியதாய் 3 தலைவர்கள் முதல் முறையாக பதவியேற்றிருக்கின்றார்கள். நாம் இன்று இணைய போகின்றோம், இணைந்திருக்கின்றோம், மக்களுக்கு சேவை செய்வதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். இந்த சேவை செய்வதற்கு இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். இப்போ நீங்களே யோசிக்கலாம், சுற்றி எவ்வளோ மனுஷங்க இருக்காங்க, உங்களை மட்டும்தானே செலக்ட் பண்ணி மெம்பராக சேர்க்குறாங்க, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. எப்போவுமே உறுப்பினர்கள் தாமாக முன் ஒரு இயக்கத்தில் இணைய முடியாது. ஒரு சங்கத்தின் அழைப்பின் பேரிலே நீங்கள் இந்த சங்கத்தில் இணைய முடியும். அந்த வகையில் இன்றைய தினம் பாளையங்கோட்டை கிங்ஸ் லயன்ஸ் சங்கத்தின் சார்பில் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அவர்களுடைய சேவையில் பங்கு கொள்வதற்காக அவர்கள் உங்களை அழைத்திருக்கின்றார்கள். இன்று இணைய இருக்கும் உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு முன்பாக வரும். இணைவதற்காக ஒரு உறுதிமொழியை நீங்கள் எடுக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் உங்களது வலது கரத்தினை உயர்த்தி கொள்ளுங்கள். நான் சொல்லுவதை நீங்கள் சொல்ல வேண்டும். முதலில் உங்களுடைய பெயரை சொல்லுங்கள். என்னும் பெயருடைய நான் பாளையங்கோட்டை கிங்ஸ் லயன்ஸ் சங்கத்தின் அழைப்பினை ஏற்று இன்று ஒரு புதிய உறுப்பினராக இணைகின்றேன். சங்கத்தின் சந்தா தொகையை தவறாமல் செலுத்துவதுடன் சங்கம் எனக்கு அளிக்கும் பொறுப்புகளை மனமுவந்து ஏற்றுக்கொள்வேன். சங்கத்தின் சேவை திட்டங்களில் தவறாது கலந்து கொள்வேன். சங்கத்தின் விதிகளையும் கூட்டு மாவட்ட விதிகளையும் பன்னாட்டு லயன்ஸ் இயக்க விதிகளையும் தவறாமல் கடைபிடிப்பேன். என்றென்றும் லயன்ஸ் இயக்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பேன் என்றும்
ஒரு சிறந்த லயனாக திகழ்வேன். நன்றி. நீங்கள் இன்று முதல் இந்த பாளையங்கோட்டை கிங்ஸ் லயன்ஸ் சங்கத்தின் உறுப்பினராக இணைந்திருக்கின்றீர்கள். இதுவரை உங்களது பெயருக்கு முன்னால் மிஸ்டர் அல்லது திரு என்று எழுதியிருப்பீர்கள். இன்று முதல் உங்களது பெயருக்கு முன்னால் நீங்கள் லயன் என்று சேர்த்துக்கொள்ள வேண்டும். லயன் என்பதன் விரிவாக்கம் லிபர்ட்டி, இன்டெலிஜென்ஸ், அவர் நேஷன் சேஃப்டி, விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்பதாகும். அதனால் எப்போவுமே இந்த எல்என் மட்டும் போடாதீங்க, LION போடுங்க. அதே போல் லயன்கிறது வந்து தமிழில் அரிமாங்கிறது சிங்கம். நம்ம வந்து அப்படி இல்லை, அரிமா இல்லை. தமிழில் சொன்னாலும் லயன் தான் சொல்லணும், இங்கிலீஷில் சொன்னாலும் லயன் தான் சொல்லணும். ஏனென்றால் லிபர்ட்டி, இன்டெலிஜென்ஸ், அவர் நேஷன் சேஃப்டி என்பதன் விரிவாக்கம்ங்கிறதுனால அதை நீங்கள் சொல்ல வேண்டும். இன்றைய தினம் புதிய உறுப்பினர்களாக நீங்கள் இணைந்து வறியவர்கள் வாழ்வில் ஒளியேற்றும் விதமாக தீப ஒளியை முதலில் ஏற்றிவிட்டு வாருங்கள். உங்களுக்கு இந்த பொத்தான் அளிக்கப்படும். நீங்கள் எங்கே சென்றாலும் இந்த பொத்தானை அணிந்து தான் செல்ல வேண்டும். ஏன்னா நீங்கள் பின்னு போட்டிருந்தீங்கன்னா தான் புதிதாக ஒரு உறுப்பினர் உங்களை பார்த்தா கூட நீங்கள் லயன் மெம்பரான்னு கேட்டு அந்த ஒரு நட்பு உங்களுக்கு கிடைக்கும். என்றும் எப்பொழுதும் வெளியில் செல்லும் போது அந்த பின் அணிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதை அணிந்து கொள்ளும் போதே உங்களுக்குள் மனதில் உலகத்தில் இத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் இறைவன் என்னை தேர்ந்தெடுத்து சேவை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். நான் இன்றைய தினம் என்னால் முடிந்த சேவைகளை இந்த மக்களுக்காக செய்வேன். நான் இந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்குமாக நான் இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்றேன். இந்த சேவைகளை செய்வேங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதற்காக இந்த பொத்தானை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் கேண்டிலை ஏற்றிவிட்டு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பொத்தான் அறிவிக்கும் நிகழ்வு. லைன்ஸில் வந்து ஒரு பெருமையான ஒரு நிறுவனத்தில் வந்து உறுப்பினராக தன்னை இணைச்சிட்டு அவங்கள பாராட்டி தன்னலமற்ற ஒரு இயக்கம் லயன்ஸ் கிளப் பாளையங்கோட்டை கிங்ஸ் சார்பில் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு நிகழ்வு. புதிய உறுப்பினர்கள் அதிகம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். எல்லோரும் இளைஞர்களாக இருப்பது கூடுதல் சிறப்பு. இன்று நிறைய புதிய உறுப்பினர்கள் இருக்கிறதுனால ஒரு சின்ன நடந்த நிகழ்வை நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுக்காக காத்திருக்கின்றேன். ஒரு நாள் இன்டர்நேஷனல் எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. வெஸ்ட் ஆப்பிரிக்காவுடைய ஒரு சங்கத்தின் தலைவர், அவருடைய பெண் குழந்தை 6 மாத குழந்தை, அதற்கு வந்து கண் பார்வை கிடையாது. அந்த தகப்பனாருக்கும் மிக மன வருத்தம். என் குழந்தைக்கு பார்வை இல்லையே, இந்த குழந்தைக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அவர் நெட்டில் பார்த்துட்டே இருக்கிறார். அப்போ நெட்டில் நிறைய பார்க்கும்போது டாப் 10 ஹாஸ்பிட்டல்ஸில் ஹாஸ்பிட்டலில் நம்மளுடைய அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் அவருக்கு டிஸ்பிளே ஆகுது. அவர் இருக்கிறது வெஸ்ட் ஆப்பிரிக்காவில். அவர் ஒரு லயன்ஸ் சங்க தலைவர். உடனடியாக அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவே அவருக்கு தெரியாது, அதில் திருநெல்வேலியில் இருக்க அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வரணும். ரொம்ப சிம்பிளாக இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு மெயிலை போட்டுட்டார். என்னுடைய குழந்தையோட கண் பார்வை விஷயமாக நான் வந்து இந்த மாதிரி திருநெல்வேலிக்கு போகணும், இந்தியாவுக்கு போகணும், எனக்கு வந்து உதவி பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து எங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் நம்மளுடைய அத்தனை மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அவங்க சர்ச் பண்ணி பார்க்குறப்போ நான் ஃபர்ஸ்ட் விடிஜி திருநெல்வேலியில் இருக்கிறேன். உடனடியாக எனக்கு ஒரு மெயில், இதே போல் வெஸ்ட் ஆப்பிரிக்காவுடைய சங்கத்தின் தலைவர் வந்து திருநெல்வேலிக்கு வராரு, நீங்கள் பார்த்துக்கிடுங்க, அவருக்கு தேவையானது பண்ணுங்க, இது அவருடைய மெயில் ஐடின்னு. அதே போல் அவருக்கு மெயில் போட்ட உடனே அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து திருவான்றம் வரைக்கும் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். திருவான்றத்தில் உள்ள ஒரு சங்கத்தின் உறுப்பினர்கள் அவரை அழைத்து கொண்டு என்னிடம் வந்தார்கள். இங்கே நாங்கள் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் பேசியிருந்தோம், அட்மிட் பண்ணியாச்சு. 6 மாத குழந்தை, கண் பார்வை கிடையாது. குழந்தை ரொம்ப துருதுருன்னு இருக்குது, ஆனால் அதுக்கு யாரையும் பார்க்க முடியாது இல்லையா, சத்தத்தை மட்டும் கேட்குது. லாங்குவேஜ் ப்ராப்ளம், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. தலைவர் மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவார். அப்போ இந்த பகுதியை சார்ந்த 8 சங்கங்களை போயிருந்தது. 8 சங்கங்களையும் அழைத்து, ஏன்னா அவங்க வந்தாங்க குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவு பண்ணி அங்கேருந்து வந்ததுனால குழந்தைக்குள்ள மில்க் பவுடர்லேருந்து டயப்பர்லேருந்து ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். இந்த 8 சங்கங்களும் இணைந்து அந்த சேவைகளை செய்தார்கள்.
நாங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லையும் பேசி அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை பாதியாக குறைச்சிட்டு பாதியை வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பே பண்ணோம். குழந்தைக்கு சர்ஜரி முடிந்து விட்டது. ஒரு வாரம் கழித்து அந்த கண் கட்ட அவுத்தாங்க. நாங்கள் வந்து 8 சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அங்கே போயிருந்தோம். நம்மளுடைய ஆளுநர் அப்போ எஸ்எம்ஜே சந்திரன் வந்திருந்தார். அதே போல் நம்மளுடைய பிடிஜி டாக்டர் எஸ் ராஜேந்திரன் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக காத்திருக்கிறோம். அந்த குழந்தைக்கு கண் கட்ட பிரித்த உடனே அதுக்கு கண் பார்வை கிடைச்சிருச்சு. ஒருத்தரையும் பார்த்து சிரிச்சது. எங்கே உள்ள குழந்தை, வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் உள்ள குழந்தை, அதுக்கு கண் பார்வை கிடைக்கிறதுக்கு ஒரு லயன்ஸ் இயக்கத்தின் தலைவராக இருந்ததுனால இங்கே உள்ள அத்தனை லயன்ஸ் இணைந்து அந்த குழந்தை யாருன்னே தெரியாது சிரித்த உடனே ஏதோ நம்ம வீட்டு குழந்தைக்கு கண் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். ரொம்ப மகிழ்வான தருணம் இது. இதுதான் இந்த இயக்கம். உலகத்தில் எந்த மூலையில் நம்மளோட குழந்தைகள் அங்கே இருக்கும்போது ஏதாவது பிரச்சனைனாலும் நமக்கு எது தேவைனாலும் உலகம் முழுவதிலும் உள்ள நம்மளுடைய லயன்ஸ் இயக்க சகோதரர்கள் நமக்கு அனைவரும் உதவுவார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. இதற்காக தான் நாம் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றோம். இந்த அரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்ததற்கு நாம் வந்து இறைவனுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே இன்று இந்த சங்கத்தின் தலைவர்களுக்கு தான் நான் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு சங்கமும் ஒரு ஆண்டு பொறுப்பெடுத்தா கூட முதல் கூட்டத்திலே 13 புதிய உறுப்பினர்களை இணைத்திருக்கின்றீர்கள். இதற்கு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய இந்த சங்கத்தின் அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் உங்களுக்கு கிடைத்த நல்ல மண்டல தலைவர், என்னுடைய கேபினட்டில் ட்ரெஷரராக இருந்தவர், அதையெல்லாம் தாண்டி என்னை இந்த இயக்கத்தில் இணைத்தவர் அவர்தான். என அன்று அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் இன்று நான் உங்கள் முன் ஆளுநராக நிற்கின்றேன். அதே போல் நான் ஆளுநர் ஆவதற்கும் இந்த சங்கத்தின் அத்தனை உறுப்பினர்களும் என்னோடு இணைந்து பணியாற்றினார்கள். அதே போல் என்னுடைய வட்டார தலைவரான முத்துராமன் சார், அவரை நான் கண்ணனன் தான் கூப்பிடுவேன், நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, அவர்களும் என்னோடு இணைந்து பணியாற்றினார்கள். அதே போல் நம்ம மோகன்லால் பாபு சார், ஈத்தாமொழி சென்ட்ரல் அரிமா சங்கம் நார்வேலிருந்து அந்த சங்கத்தின் பட்டய தலைவராக இருந்து இன்று நமது மாவட்டத்தின் ஜிஇடி கோஆர்டினேட்டர். ஜிஇடினா குளோபல் எக்ஸ்டென்ஷன் டீம். இந்த புதிய உறுப்பினர்களை இணைப்பது, புதிய சங்கங்களை ஆரம்பிப்பது. அவர் இன்று தற்செயலாக கேபினட் இன்சுலேஷனுக்காக வந்தவர். இன்று இங்கு கூட்டம் நடப்பதனால் இங்கு வந்திருக்கின்றார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேர்தல் நேரங்களில் எல்லாம் அனல் பறக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழலிலே அவர்களெல்லாம் கவர்னராக எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார்கள் என்பதெல்லாம் நான் நினைத்து பார்த்தேன். அப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு பதவியை துணிச்சலாக வந்து ஏற்று அந்த பதவிக்கு அவர்கள் காலத்திலே சொன்னார்கள் எல்லாம், ஆப்பிரிக்காவில் இருந்து ஒரு 6 மாத குழந்தை, கண் தெரியாத ஒரு குழந்தை அங்கே இருந்து திருநெல்வேலியை கண்டுபிடித்து திருநெல்வேலியை வந்திருந்து இங்க இருக்கின்ற உறுப்பினர்கள் எல்லாம் இணைந்து அந்த குழந்தைக்கு அந்த பார்வை கிடைக்கும் பொழுது ஏதோ நம் வீட்டு குழந்தைக்கு ஒரு பார்வை கிடைத்த ஒரு சந்தோஷத்தை நாம் பகிர்ந்தோம் அல்லவா, அதுதான் லயன்ஸ் கிளப். இதனால் தான் இந்த மாதிரி கிளப்ல எதற்கு சேர வேண்டும் என்பதற்கு இந்த மாதிரி இயக்கங்களை சேர்வது நமக்கு நம்முடைய குழந்தைகள் கூட ஒரு கனடாவில் படிக்க போகலாம், ஆப்பிரிக்காவில் படிக்க போகலாம், அமெரிக்காவில் படிக்க போகலாம், ரஷ்யாவில் படிக்க போகலாம். அப்பொழுது அங்கே இருக்கின்ற உலகளாவிய இயக்கம் இந்த லயன்ஸ் கிளப், அங்கே இருக்கின்ற இயக்கங்களுடைய தொடர்பு கொண்டு நாமும் அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த இளைஞர்கள் எல்லாம் இதை எடுத்து சென்று இந்த கிளப்புக்கு, இந்த லயன்ஸ் கிளப்புக்கு இதை இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து சென்றால் தான் இந்த சங்கம் வளர்வதற்கு ஒரு முத்தாய்ப்பாக இருக்கும். அருமையான தகவல்களை கூறி நம்மை நெகிழ்வுற செய்த சுதந்திரலட்சுமி அவர்களுக்கு பாளையங்கோட்டை லயன்ஸ் கிளப் கிங்ஸ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். டிஜே சுதந்திரலட்சுமி அவர்கள் நிறைந்த இந்த கூட்டத்திற்கு என்னுடைய வணக்கங்கள். நண்பர்களே, ஒன்ஸ் ஏ லேண்ட் ஆல்வேஸ் ஏ லேண்ட் என்ற ஒரு கூற்று உண்டு. ஒரு லேண்ட் வந்து அவருடைய காலம் முழுவதும் முழுமையான சேவையிலும் நட்பிலும் இணைந்திருப்பதற்காக இந்த சங்கம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இங்கே ஒரு தடவை இணைந்தால் இதனுடைய முழு பயணம் பெற்று மிக சிறப்பான லயன்ஸ் எதிர்காலத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களை வருக என்று அழைத்துக் கொள்கின்றேன். புதிய சங்கங்கள் தோற்றுவிப்பதிலும் மெம்பர்ஷிப் உருவாக்குவதிலும் என்னுடைய பங்கு மிக சிறிதாக நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்று உலகளாவிய 12.6 என்னும் மெம்பர்ஷிப் ஸ்ட்ரென்த்தில் நம்ம லயன்ஸ் கிளப் சென்று கொண்டிருக்கின்றது.
இதனை 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சம் என்ற உறுப்பினர் சேர்க்கைக்காக நாம் இப்போ முன்னேறி கொண்டிருக்கிறோம். இன்று இணைந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த சங்கம் உங்களுடைய சேவையாலும் நட்பினாலும் இந்த பெஸ்ட் கிளப் அவார்டு வாங்கவும் மிக சிறந்த ஒரு சங்கமாக திகழவும் மிக மகிழ்ச்சியோடு உங்களுடைய லயன்ஸ் வாழ்க்கை அமையும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். வழங்குவதற்கு ரீஜனல் சேர்மன் CN பெய்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாளையங்கோட்டை கிங்ஸ் அரிமா சங்கத்தின் இந்த புதிய உறுப்பினர்களை நமது இயக்கத்தில் சேர்க்கும் ஒரு இனிய விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சங்கத்தின் தலைவர் லயன் கிரேம் பிக்ஸ்டன் அவர்களே, செக்ரட்டரி லயன் வேலுமுத்து அவர்களே, ட்ரெஷரர் லயன் ஜெபன் அவர்களே மற்றும் இந்த மற்றபடி பார்த்தால் இந்த சங்கத்தில் எல்லாரும் நமக்கு இந்த புதிய உறுப்பினர்களை நமது இயக்கத்தில் இணைத்து வைத்து சிறப்பாக அவர்களுக்கு உண்டான கடமைகளை உரையாற்றிய முன்னாள் ஆளுநர் லயன் எஸ் சுதந்திரலட்சுமி MJF அவர்களே மற்றும் அனைத்து பாளையங்கோட்டை கிங்ஸ் அரிமா சங்கத்தின் உறுப்பினர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். இது உங்கள் சங்கத்தின் இதற்கு முதல் கூட்டம். இதை நீங்கள் மிகவும் சிறப்பாக செய்துள்ளீர்கள். நீங்கள் எனது வட்டாரத்தின் கீழ் இவ்வளவு ஒரு சிறப்பாக இன்று 14 உறுப்பினர்களை இணைத்து எனது மண்டலத்திற்கும் மாவட்டத்திற்கும் சிறப்பு செய்துள்ளீர்கள். ஆகவே மென்மேலும் உங்கள் சங்கம் இதுபோல் நான் தலைவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது இன்னும் மெம்பர்களை நாங்கள் இணைக்க உள்ளோம். மொத்தமாக எங்கள் கிளப்போட ஸ்ட்ரென்த் 40 கொண்டு வந்துடுவோங்கிற மாதிரி சொன்னாப்புல. அதனால் வாழ்த்துக்கள். உங்கள் சங்கத்தில் இருந்து நமது மாவட்டத்தில் நடந்த அனைத்து கூட்டங்களான PST ஸ்கூலிங், மாவட்டத்தில் நடந்த RRN PST ஸ்கூலிங்கில் சிறப்பாக கலந்து கொண்டீர்கள். முத்தலைவர்களும் கலந்து கொண்டீர்கள் மற்றும் லைன்ஸ் போர்ட்டலிலும் கலந்து கொண்டீர்கள். தூத்துக்குடியில் வைத்து ஜோன் ஸ்கூலிங்கில் வர முடியவில்லை என்றாலும் வெளியில் இருந்ததுனால அதை கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அதற்கு உண்டான அனைத்து வழிமுறைகளையும் அவருக்கு நான் உட்கார்ந்து தலைவருக்கு எடுத்து உரைத்துள்ளேன். நமது மாவட்டத்திற்குண்டான இந்த வருடத்திற்குண்டான இயர் பிளான் வருட தொடக்கத்திலே நமக்கு கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாம் சிறப்பாக அவ்வளோத்தையும் செய்தாலே போதும். இந்த வருஷத்தில் கரெக்டாக எல்லா நிகழ்வுகளையும் கரெக்டாக கேபினட்டுக்கு ஸ்கோரிங் ஷீட்டில் அனுப்பி முடித்தாலே உங்கள் சங்கம் சங்கத்துக்கு உண்டான கரெக்டான ரெகக்னைசேஷன் கரெக்டாக வருஷ கடைசியில் கிடைக்கும். அதுபோல் மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஜூன் முடிஞ்ச உடனே, அடுத்த ஜூன் முடிஞ்ச உடனே இன்டர்நேஷ்னல் ரெகக்னைசேஷன் அவார்டு வாங்கணும்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த சர்வீஸ் ப்ராஜெக்ட்டு அந்த ஒரு 6 கேட்டகரி இருக்குது. அது நீங்கள் எப்போனாலும் என்னை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரெகக்னைசேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு கேபினட் மீட்டிங்கில் நீங்கள் சிறப்பு செஞ்சுருக்கீங்க. 16 ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கீங்க. அனைவரும் சிறப்பாக மாவட்ட பதவியேற்பு விழாவிற்கு அனைவரும் கலந்து கொள்ளுமாறு சிறப்புடன் அழைக்க மற்றும் நமது மாவட்டத்தில் எனது 4 ஜோன் சேர்மன் உண்டாங்க. 4 ஜோன் அட்வைசரி மீட்டிங் நடக்கும். அந்த 4 ஜோன் அட்வைசரி மீட்டிங்கில் ஒரு அட்வைசரி மீட்டிங் நீங்கள் ஹோஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் உங்கள் கிளப்பில் இருந்து. அது ஒன்று. அதே மாதிரி 4 ஜோன் அட்வைசரி மீட்டிங்லேயும் கட்டாயமாக நீங்கள் எல்லோரும் நீங்களும் PSCஸும் சங்க சார்பாகவும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த மாதம் 23லேருந்து 25 வரைக்கும்
கொடைக்கானலில் வச்சு ரீஜனல் லீடர்ஷிப் செமினார் இருக்குது. அதுலேயும் பிஎஸ்சிஸ் கட்டாயமாக வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய கருத்துகள் கிடைக்கும். ஏன்னா மல்டிபிள்லேருந்து நிறைய ஃபேக்கல்ட்டிஸ்லாம் வருவாங்க. அவங்களோட கருத்துக்களை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நம்ம மாவட்டத்திற்கென்று நமது ஆளுநர் டிஸ்ட்ரிக்ட் சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் தெருவோர வியாபாரிகளுக்காக அந்த நிழற்கொடை வழங்கும் திட்டம்னா வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டோட சிக்னேச்சர் ப்ராஜெக்ட். ஒரு கொடையோட விலை வந்து 1300 வருது. 5 கொடைக்கு மேலே நீங்கள் மொத்தமாக ஆர்டர் போட்டிங்கன்னா அந்த கொடையில் கீழே தொங்குற ஃப்ளாப்பில் நம்ம சங்க பேர் பிரிண்ட் பண்ணியே தந்துடுவாங்க. இந்த வருடம் அதில் நம்ம மாவட்ட ஆளுநரின் கனவு திட்டத்தை நம் சங்கத்தின் மூலமாக சிறப்பாக அதை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது நம்ம மண்டலத்தின் மண்டல மாநாடு நவம்பர் 23ஆம் தேதி திருநெல்வேலியில் வைத்து சிறப்பாக நடக்க உள்ளது. அதிலும் அனைத்து உறுப்பினர்களும் ரிஜிஸ்டர் செய்து நமது மண்டல மாநாட்டிற்கு சிறப்பு செய்து தரும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது நேற்றே நாங்கள் வந்து சிவகாமி அரண்மனை கிளப்பில் பார்த்தோம். அப்போவுமே பிரசிடென்ட் சொல்லிட்டாப்புல நம்ம கிளப்லேருந்து இந்த வருஷம் கவர்னரோட கையை வலுப்படுத்துங்க 50 கூட கண்டிப்பாக நம்ம கொடுப்போங்கிறத நேற்றே ஆணித்தரமாக அதை பேசி முடிச்சிட்டோம். அது ஒரு விஷயம். அதுபோக நீங்கள் சொன்னீங்க மண்டல மாநாடு. ஏற்கனவே கடந்த ஆண்டு மண்டல மாநாடே வந்து திருநெல்வேலியை திரும்பி பார்க்க வச்சோம். நீங்கள் ஏற்கனவே நம்ம பழைய கிளப் உறுப்பினர், நம்மளோட எல்லா நண்பர், உங்கள் மண்டல மாநாடும் சிறப்பாக இருக்கும். அதை இந்த தருணத்தில் உறுதி கூறுறோம். அதை தொடர்ந்து இந்த பிரசிடெண்டாக பதவியேற்ற கிரைன் பிக்ஷன் வந்து இந்த ஆண்டு என்ன சேவை வந்து நம்ம சிறப்பாக பண்ணுறங்கிற ஒரு சின்ன உரை ஆற்றுவாப்பர். நம்முடைய சங்கம் பல ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஆண்டு கண்டிப்பாக என்ன செய்ய போகிறோங்கிறத தாண்டி நம்ம என்னங்கிறத அடுத்த ஆண்டு பேசுகிற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நம்புகிறேன். இதில் முக்கியமாக பிளான் பண்ணியிருக்கிறது வந்து அடுத்த பிளான் வரக்கூடிய மாதத்தில் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம கோபாலசமுத்திரம் ஸ்கூலில் பிள்ளைகளோட நம்ம அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். நம்ம முத்துகிருஷ்ணன் தலைமையில் அது ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணிட்டோம். தேங்க்யூண்ணே. அதுபோக வரக்கூடிய 2 மாதத்துக்குள்ள நம்ம லைன்ஸ் கிளப் மெம்பர்ஸுக்கு மட்டும் த்ரூஅவுட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஷட்டில் மேட்ச் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ லைன்ஸ் மெம்பர்ஸ் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு மதிய உணவோட அந்த மேட்சை நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் நேற்று லாஸ்ட் டைம் நாங்கள் நடந்த அந்த போர்டு மீட்டிங்கில் பிளான் பண்ண விஷயத்தில் அது ஒன்று. தென் அந்த கொடை விஷயம் நேற்று அந்த மீட்டிங் போனோன்னு நாங்கள் பிளான் பண்ணது. பட் நம்ம எவ்வளோ அதை சக்ஸஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பெரிய லெவலில் 1000 கூட 500 கூட பண்ண முடியாட்டியும் எங்கள் லெவலில் முடிஞ்ச கண்டிப்பாக ஒரு சில விஷயத்தை கண்டிப்பாக பண்ணணும்னு விரும்புகிறோம். எங்கள் கிளப்பில் சில மூத்தவர்கள் சொன்ன சில விஷயத்தின்படி அந்த ஐ ஸ்க்ரீனிங் அண்டு பிளட் குரூப்பிங் அந்த விஷயத்தை ஸ்கூல்ஸில் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குரிய நடவடிக்கைகளை செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் இந்த கம்மிங் மந்த் இயரில். இந்த இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த 6 குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 6 சர்வீஸு கண்டிப்பாக எங்கள் தகுதிக்கேற்றாற்போல் முடியாதவருக்கும் இயன்றதை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக செஞ்சு முடிச்சுட்டு தான் போவோம். அதுக்காக தான் 3 பேரும் லைன்ஸை பற்றி முழுமையாக தெரியாட்டாலே தெரிஞ்சுக்கிடணும். அது தெரிஞ்சு அதை கண்டிப்பாக எல்லாருக்கும் செயல்படுத்தணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் பிளான் பண்ணி இந்த பொறுப்பை ஏற்றிருக்கோம். கண்டிப்பாக இந்த வருஷம் முடிவுக்குள்ளே நம்ம கிளப்பு, நம்ம ரீஜியன், நம்ம டிஸ்ட்ரிக்ட் எல்லா விஷயத்தையும் நம்ம கிளப் பேர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு தேவை. முதல்ல கண்டிப்பாக இணைந்து ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். நன்றி, தேங்க்யூ. நம்ம கிளப்போட பதவியேற்பாளர் வந்து நம்ம ஒரு அறிவிப்பு கொடுத்தோம், மராத்தான் ஒன்று நடத்துவோம்னு சொல்லி. அதை ஒரு நம்மளும் வந்து திருநெல்வேலி மெட்ரோ கிளப்பும் சேர்ந்து டிஸ்ட்ரிக்டே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணோம். இந்த ஆண்டும் அதே மாதிரி ஒரு கனவு ப்ராஜெக்ட் இருக்குது. கூடிய விரைவில் அதையும் நாங்கள் அறிவிப்போம். அது மாவட்டமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பெரிய விஷயமாக அது வந்து அமையும். அதுவும் விரைவில் வந்து அடுத்த மீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக அறிவிப்போம். மேடம், இது ஒரு சின்ன விஷயம். இன்றைக்கி நிறைய உறுப்பினர்கள் வந்து லைன்ஸ் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து தயக்கம் இருக்குது. லைன்ஸ்னால் எதில் நம்ம சேரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில கொஸ்டின்ஸ் இருக்குது அவங்களுக்குள்ள. அதை நீங்கள் கொஞ்சம் கிளியர். தலைவருக்கு நீங்கள் வந்து இந்த ஷட்டில் ப்ரோக்ராம் நடத்துகிறேன்னு சொன்னீங்க இல்லையா?
எனது ஆண்டில் சென்டினல் டிராஃபின்னு லயன்ஸ் மாவட்டத்திற்கு நாங்கள் வந்து இந்த ஷட்டில் ப்ரோக்ராம் கொண்டு வந்தோம். ட்ராஃபிலாம் கொடுத்தோம். லேடிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஜென்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதிலேருந்து ஒரு தொடர்ந்து 2 ஆண்டுகள் நடந்தது. இதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற வந்து கன்னியாகுமரியில் உள்ளவங்களும் சிவகாசியில் உள்ளவங்களும். அவங்கள நீங்கள் கலந்து பேசிக்கிட்டிங்கன்னா அது தனியாக முறையாக அது வந்து சிறப்பாக நடக்கும். டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே நிறைய ஒரு 24 பிரசிடென்ட் வந்து ஒரு நல்ல ஷட்டில் பிளேயர் தான். நானும் பிளேயருங்கிறதுனால தான் அதையே ஆரம்பித்தேன். அந்த 24 சங்கத்தில் 4 லேடிஸ் சங்கம் வந்தாங்க. அதில் 80 வயசில் உள்ள ஒரு பெண்மணி வந்து விளையாண்டு ஜெயிச்சாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம மாவட்ட ரீதியாக நடக்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது இன்று முத்தலைவர்களுக்கும் வந்து என்னுடைய பொத்தானை நான் அணிவிக்க ஆசைப்படுகின்றேன். உணர்வாங்க. நினைவு பரிசு வழங்கும் நேரம். இந்த அவையில் வந்து உறுப்பினர்களை நியமனம் செய்து ஒரு அருமையான சுதந்திர அம்மா அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக மோகன்லால் அவர்களுக்கு நினைவு பரிசு வெயில்முத்து அவர்கள். மோகன்லால் அவர்களுக்கு நினைவு பரிசு வெயில்முத்து அவர்கள். வெயிலி அவர்களுக்கு பொருளாளர் ஜபன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். கடந்த ஆண்டு சிறப்பாக இந்த சங்கத்தை வழிநடத்திய பொருளாளர் சங்கரசுப்ரமணியன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஜபன் அவர்கள் நினைவு பரிசு. இந்த ஆண்டு பொருளாளர் ஜபன் அவர்கள். கடந்த ஆண்டு பொருளாளராக சிறப்பாக செயல்பட்ட சங்கரசுப்ரமணியன் அவர்களுக்கு இந்த ஆண்டு பொருளாளர் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள். கடந்த ஆண்டு இந்த சங்கத்தை சிறப்பாக வழிநடத்திய செயலாளர் முத்துராமன் அவர்களுக்கு இந்த ஆண்டு செயலாளர் வெயில்முத்து அவர்கள் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவிக்க அன்போடு அளிக்கின்றோம். கடந்த ஆண்டு சிறப்பாக இந்த சங்கத்தை வழிநடத்திய செயலாளர் முத்துராமன் அவர்களுக்கு இந்த ஆண்டு செயலாளராக பொறுப்பேற்று செயல்படுத்துகின்ற வெயில்முத்து அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். அடுத்தபடியாக சாதனையாளர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு. தூய சவேரியார் கல்லூரியிலே படுத்துக்கொண்டு இளம் சாதனையாளராக பரிணாமம் செய்கின்ற அனீஸ் கிறிஸ்டோ பிரபாகர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக பிரிஜித் திவாகர் அவர்கள் தூய சவேரியார் மேல்நிலை பள்ளியிலே படித்துக்கொண்டு சிலம்ப போட்டியாக இருந்தாலும், ஓவிய போட்டியாக இருந்தாலும், பரத போட்டியாக இருந்தாலும், அதிலும் பரதக்கலை என்பது பெண்களுக்கே உரியது. அந்த பரதக்கலையிலும் அவர்கள் சிறப்புற செய்து சிறப்பான முறையில் இந்த மாவட்டத்திலே அந்த கலையை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக பன்முக திறமையோடு இந்த மாவட்டம் மட்டுமல்ல இந்த மாநிலமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு சூடாமணி புஷ்பலதா பள்ளியிலே 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி 4 கதைகளை எழுதி முடித்திருக்கின்றார். நான் நூலகத்துறையிலே பணிபுரிகின்றேன். என்னால் ஒரு கதை கூட வாசிக்க முடியவில்லை. ஆனால் இவள் 4 சிறுகதைகளை எழுதியிருக்கின்றார். மாநிலமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இன்றைக்கு சிறப்பான முறையிலே அந்த இலக்கியத்திலே ஒரு சிறப்பான நிலையை அடைந்திருக்கின்றார். அவளுக்கு சாகித்ய அகாடமியுடைய இளம் புரஸ்கார் அவார்டு அவள் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் திருநெல்வேலியிலே நாங்கள் அவளை வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். புத்தக திருவிழாக்களிலே 7 திருவிழாக்கள் நடந்திருக்கின்றது. அவள் இல்லாமல் அந்த புத்தக திருவிழா நிறைவேறுவதில்லை. அந்த அளவுக்கு ஒரு சாதனையாளராக திருநெல்வேலியிலே அவள் வளர்ந்து கொண்டிருக்கின்றாள். அவளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்தபடியாக அரசு பள்ளியிலே அதிக மதிப்பெண் பெற்ற மீனாட்சிபுரம் நகர்மன்ற மேல்நிலைப் பள்ளியில் இருந்து 10ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற செல்வி அபினிஷா அவர்கள் 10ஆம் வகுப்பு பரிசிலே முதலிடம் பெற்ற 500க்கு 492 மதிப்பெண் எடுத்து அரசு பள்ளியிலே படித்த மீனாட்சிபுரம் நகர்மன்ற மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவிக்கு இப்பொழுது பரிசு வழங்கி பாராட்டுகின்றோம். அதே மீனாட்சிபுரம் நகர்மன்ற மேல்நிலை 10ஆம் வகுப்பில் 500க்கு 484 மார்க் எடுத்து 3ஆம் இடம் பெற்றிருக்கின்ற ஐஸ்வர்யா அவர்களுக்கு
மீனாட்சிபுரம் நகர்மன்ற மேல்நிலைப் பள்ளியில் +2வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து அஜிதா மாணவி அஜிதா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அதே மாநகராட்சி பள்ளியிலே +2லே அதிக மதிப்பெண் பெற்ற தர்ஷினி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. கங்கை கொண்டான் அரசு பள்ளியிலே 10ஆம் வகுப்பிலே அதிக மதிப்பெண் பெற்ற செல்வி ரூபசி அவர்களுக்கு பாராட்டி பரிசு வழங்கப்படுகின்றது. கங்கை கொண்டான் அரசு பள்ளியிலே 12ஆம் வகுப்பிலே அதிக மதிப்பெண் பெற்ற கனகலட்சுமி அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகின்றது. மதிப்பெண் பட்டியலிலே மாணவர்கள் யாரையும் காணவில்லை. எல்லாம் மாணவிகளாகத்தான் இருக்கின்றார்கள். மாணவிகள் எல்லாம் சுதந்திரலட்சுமி கையால் நீங்கள் விருது வாங்குகிறீர்கள். சுதந்திரலட்சுமியை போல நீங்களும் ஒரு சிறப்பான ஒரு கவர்னராக வந்து இந்த சமூகத்திற்கு பணியை ஆற்ற உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். நன்றி உரை நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி உரை. லயன்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் நன்றியில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் இந்த அருமையான விழா கண்டதுக்காக என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் இந்த பொறுப்புகள் எடுத்த உடனே, அதாவது இந்த ஒரு லயன்ஸ் கிளப்பை பற்றி வெளியே இருக்கிறவங்க நினைக்கிறாங்கன்னா ஒரு பணக்கார கிளப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபெலோஷிப் கிளப்பாக இருக்குதுன்னு தான் ஒரு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம அது அல்ல, ஒரு ஃபெலோஷிப்போ ஒரு பணக்கார கிளப்போ ஒன்றும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மனதான உள்ள ஒரு கிளப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சங்கத்தில் உள்ளவங்களே என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லயன்ஸ்னா என்ன, எல்லாரும் சும்மா ஃபெலோஷிப் வந்துட்டு போறாங்களா, இல்லை என்ன, எதுக்காக வரோம், எதுக்காக இந்த இதில் சேர்றோம் என்பதை ஃபர்ஸ்ட் நம்மளே தெரிஞ்சிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் உடனே எங்களுக்கு ஏற்கனவே நிறைய மீட்டிங் பார்த்துருக்கோம். இவங்க தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஞாபகம் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இந்த பற்றி சொல்லித்தாங்கன்னு தான் கூப்பிட்டோம். அவங்க உடனே எங்களுக்கு பாளையங்கோட்டை கிங்ஸ்க்கு மேலே ரொம்ப அபிப்பிராயம் இருக்குது, நான் கண்டிப்பாக வருவேன்னு உடனே, அதாவது அவங்க இன்னைக்கு நாளைக்கு இந்த நம்ம ஐயாத்துறை சார் கவர்னர் ஆகிறாங்க, அதுக்கு இன்னைக்கே போக வேண்டி இருக்குது, இதை முடிச்சுட்டு போவேன்னு சொல்லி வந்து அதுக்காக என்னுடைய டைம் எல்லாம் ஒதுக்கி வந்ததுக்காக என்னுடைய சங்கத்தின் சார்பிலும் மற்றும் ஹெட் டேபிள் சார்பிலும் அவங்களுக்கு மிகுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அதே மாதிரி நம்முடைய லயன்ஸ் எம்ஜேஎஃப் பைலி ஆட்லின் அவர்களுக்காகும், அவங்க ஒரு சேட் பர்சன், ஒரு அதாவது 5-6 சோன் சேர்ந்து தான் ஒரு சேட் பர்சன் எடுப்பாங்க. அவங்களும் ரொம்ப பிஸியானவங்க தான். அவங்களும் இன்னைக்கு சங்கரங்கள் கிளம்புறாங்க. அவங்க இன்னைக்கு கூப்பிட்ட உடனே நாங்கள் இந்த பாளையங்கோட்டை சங்கத்துக்கு வந்து சிறப்பு உரை செல்வழி வந்து நல்ல திறம்பட எங்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கினாங்க. அவங்களே எங்களுடைய சார்பிலும் மற்றும் எங்களுடைய சங்கத்தின் சார்பிலும் வரவேற்றுக் கொள்கின்றேன், நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி நம்முடைய லயன்ஸ் பொன்ராஜ் அவங்க இன்னைக்கு வரல சோன், அவங்க ஒரு 4 சங்கங்கள் சேர்ந்து தான் ஒரு சோன் வருது. அவங்க இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத வர முடியல. மற்றும் அதே மாதிரி நமக்கு வந்திருக்க லயன் மோகன்லால் பாபு அவர்களுக்கும் அவர் தேடி வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு அறிவை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களையும் என் சார்பிலையும் சங்கத்தின் சார்பிலையும் நன்றி கொள்கிறேன். மற்றும் வந்து அனைவருக்கும் நம்ம அவங்க சொன்னது மாதிரி ஒரு எல்லாரும் கிடைக்காத வாய்ப்பு வந்திருக்கின்றோம் சங்கத்துக்காக. அதே மாதிரி நாங்கள் என்ன நினைச்சோம்னா, எல்லா சங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா அரிசி கொடுப்பாங்க, பருப்பு கொடுப்பாங்க, நம்ம அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய படிக்கிறவங்க, அது ஒரு தலைமுறைக்கும் ஒரு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி தான் அவார்டெல்லாம் கொடுத்துருக்கின்றோம். அதுக்கும் எங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. மற்றும் வந்திருக்க புது மெம்பர்ஸ், பழைய மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நன்றியுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கழகத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களையும் நாங்கள் வருக என வரவேற்று அவர்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அகில முத்துக்குமார் அவர்களுக்கு பாளையங்கோட்டை கிங்ஸ் மாணவிகளை பரிந்துரை செய்வதற்காக இந்த பகுதியிலே சிறப்பாக இந்த மாணவிகளை ஊக்கப்படுத்துகின்ற பணிகளை சிறப்பாக அந்த நூலகம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே ஐலன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவிக்கின்றோம். பிற சங்கங்களில் இருந்து வந்த அனைத்து அறிமாக்களுக்கும் பாளையங்கோட்டை கிங்ஸ் சார்பாக நன்றியை தெரிவித்து, பாராட்டு பெற்ற மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பாளையங்கோட்டை கிங்ஸ் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம் வந்து
லயன்ஸ் என்சைக்ளோபீடியான்னு நாங்கள் சொல்லுவோம். எந்த டவுட்னாலும் நாங்கள் மேடத்திட்ட தான் கன்சல்ட் பண்ணி கேட்போம். அவங்களுக்கு தான் எடுக்க ஆரம்பித்தா 2 hours ஆகும். நாளைக்கு சங்கரமயில் ப்ரோக்ராமுக்காண்டி இன்னைக்கு அவங்க கலந்து கொள்ளக்காண்டி அப்படியே கிளம்ப வேண்டியது. இன்னொரு நாள் நம்ம கிளப்பு சார்பாக தனியாகவே ஒரு ப்ரோக்ராம் வச்சுருவோம். அந்த 2 hours மேடம் எல்லாம் உண்டா எல்லாமே, ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு சிலது தெரியாமல் இருக்கலாம். ஃபுல்லாக அவங்க A to Z வரைக்கும் என்னங்கிறத ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. மாதந்தோறும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக வழிநடத்த அன்போடு ஆசீர்வாதிக்கின்றோம். பல நிகழ்வு எழுதினாலாக இணைத்திருக்கின்றீர்கள், மிகவும் சிறப்பு. இந்த படை 40 நமதே என்று சொன்னார்கள். 40 நமதே என்று, அது கண்டிப்பாக 40 உறுப்புகளை இணைத்து பாளையங்கோட்டை கிங்ஸ் சிறப்பாக செயல்படும் என்ற நம்பிக்கையோடு 40 நமதே என்று சொல்லி நிகழ்வை நிறைவு செய்கின்றோம். அனைவருக்கும் கீழே விருந்து செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருது பரிசு பெற்ற மாணவிகள் அனைவரும் அந்த விருந்தை உண்டு சென்று அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீட்டிங் அட்ஜர்ன் டு டின்னர்.